உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும் பொழுது யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் அதை அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இறைவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த உண்மையை ஹி ஹானர்ஸ், அவர் அங்கீகரிக்கிறார். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்கிறது, நீதி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு உண்மையாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, உங்களை ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, பிழைக்க தெரியாதவன் சொல்கிறாங்க, கவலையே படாதீங்க. ஏன்னு சொன்னால் உண்மைத்துவத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். சில நேரத்தில் உண்மையாக இல்லாதவங்க நிறைய ஆதாயத்தையடா பண்ணி குறுக்கு வழியில் அவங்க பாட்டுக்கு மேலே வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானாம். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்துக்கு அதிபதியாய் வைக்கிறார். பட் இந்த டைம் ப்ராசஸ் கொஞ்சம் கூட. இந்த உண்மைத்துவத்தை என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் அப்படியே பார்க்குறாரு. இட் வில் பி லென்த்தி ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. உண்மையாக இருந்தவங்க எல்லாம் துன்பப்பட்டிருக்காங்க, ரொம்ப நாள் காத்திருந்துருக்கிறாங்க. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுறாங்க. அந்த உயர்வு கர்த்தரால் வரும். ஒருவனை உயர்த்துவது ஆண்டவருடைய கரம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். ஒருவேளை உங்கள் உண்மைத்துவத்தினால நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை துக்கப்பட்டு ரொம்ப ஏழ்மையான வறுமையான ஒரு நிலையில் இருந்தால் கூட அந்த உண்மைத்துவத்தை பார்க்கிற தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தந்து உங்கள் கண்கள் அதை பார்க்கும்படி உங்களை உயர்த்துவார். God bless you.